அக்கா ராசாமணி அக்கா, ஏன் இப்படி பதறிக்கிட்டு எங்களை வர சொல்லி சொன்னேன்? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஐயோ அதை கேட்காதீங்கடி, எனக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி படபடன்னு வருது. அப்புறம் உன்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்குறது? நீ தானே வர சொன்ன, என்னன்னு நீ தானே சொல்லணும். வேற சொல்லிவிட்டு கேட்டாக்க நெஞ்சு அடைக்குதுன்னுக்கிட்டு. அம்மா என்னம்மா ஃபோன் வந்தது, நீங்கள் பட்டு கொண்டு வந்துட்டீங்க. என்னம்மா, யாரும்மா ஃபோன் பேசுனது? என்ன ராசாமணி அக்கா, பிள்ளைங்க கேட்குதில்ல, சொல்லு. சொல்கிறேன்டி சொல்கிறேன். நான் 3 தங்க மக்களை பெற்று வச்சுருக்கேன்டி. தெரிசா, உஷா, நிஷா, அது 3 என் தங்க கட்டிங்க. அதுக்கப்புறம் திக்குவாயி தினசா, சுகன் சோகினி, நெட்டவள்ளி, ரேவதி. என்ன இப்போதான் கோமல்லேருந்து கண்ணு முழிச்சியா? எல்லாரையும் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிற. சும்மா நச்சா ஏன் கூப்பிட்ட அதை மட்டும் சொல்லு. அம்மாடி தெரிசா, நிஷா, கொஞ்ச நேரம் அப்படி போங்க, நான் நெட்டவள்ளி ஆண்டிகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். எப்பயாவது சொல்லித்தோல. நெட்டவள்ளி, எல்லாருக்கும் சொல்கிறேன், என் பிள்ளைக்கு இப்படி மூளையில் கட்டியிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும், 15 லட்ச ரூபா பணம் வேணும். இந்த விஷயம் யாருக்கும் தெரியவே கூடாது. முக்கியமாக என்னோட அக்காவுக்கு தெரியவே கூடாது. என்னக்கா, உங்களுக்கு அக்காலாம் இருக்காங்களா? சொல்லவே இல்லை. ஐயோயோ, ஊர்லேருந்து அக்கா வருதா? நான் செத்தேன். அவங்க அக்காவை உனக்கு தெரியுமா நெட்டவள்ளி? சாக்கா வர விடுக்கா, அக்கா வந்தா நீ ஏன் பயப்படுற? ரேவதி, போன வருஷம் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போனது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வருஷம் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா வைக்காதுடி. உன்னைய வைக்கிறதுக்கு முன்னாடி என்னைய வைக்காதே. எப்போ பார்த்தாலும் புருஷனை வெளிநாட்டிலே விட்டு வச்சிருக்கிற, கருவாட்டை தின்னு ஊட்ட நார் அடிக்கிற, அது இதுன்னு 1008 அறிவுரையை போட்டு தள்ளுமே. அப்படியா? நல்லவங்களா தான் இருப்பாங்க போல இருக்கு. இப்போ உனக்கு நல்ல புத்தி தானே சொல்கிறாங்க. ஆமாம் நெட்டவள்ளி, அவங்க பேர் என்ன? ராசாமணி அக்கா, நீ ஏற்றி சொல்ல, அவங்க பேர் என்ன? என் பேர் ராசாமணி, எங்கள் அக்கா பேர் ரோசா கனி. ரோசா கனியா? பேர் சூப்பராக இருக்குது. எங்கள் அக்கா அதை விட சூப்பராக இருக்கும். இப்போ தனியாக வேற வரலையா, கண்டென்ட்டு கனகான்னு ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு வேற வருதான். இப்போ தான் ஃபோன் பண்ணுச்சு, கையும் ஓடலை காலும் ஓடலை. எனக்கு என் பிள்ளைக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் அவள்கிட்ட மறைக்கிறேன்னு தெரிஞ்சா என்னை உயிரோடு புதைச்சிருவான். அக்கா, நம்மளே பணத்துக்காக கஷ்டப்படுறோம்ல, உங்கள் அக்கா பணம் காசு வச்சுருந்தா கேளு, கொடுப்பாங்கல்ல. நீயே மறைக்கிற உண்மையை சொல்லிடு. அக்கா, ராசாமணி அக்கா, அதுதான் நல்லது, நான் சொல்லிவிட்டேன். இந்த பாரு, ரோசா கனியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதுக்கிட்ட நீ சிக்குனா சோழி முடிஞ்சிச்சு. அதனால் வந்தோடனே சரண்டர் ஆகிடு, அதுதான் உனக்கு நல்லது. சொல்லணும் தாண்டி, சொல்கிறதுக்கு பயமாக இருக்கே. என் புருஷன் பயந்துக்கிட்டு சொல்ல மாட்டாருடி. அண்ணி அண்ணி அண்ணின்னு உசுரை விடுவார். அவர் சொல்ல மாட்டார், நம்பிக்கை இருக்குது எனக்கு. இருந்தாலும் அவர்கிட்டையும் கலந்துக்கணும்டி. ஆமாம், ரோசா கனி அக்கா எப்போ வருது ஊர்லேருந்து? ஏற்கனவே வந்துருச்சாண்டி, ஃபோன் பண்ணிருச்சு. பஸ் ஸ்டாண்டில் நிற்கிதான், ஆட்டோ அனுப்பியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துரும்டி, வந்துடும். பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருந்துட்டா போதும், அதுங்க சொல்லாமல் இருந்துட்டா போதும். என்னக்கா, கூட பிறந்த அக்காவுக்கு போய் இப்படி பயப்படுற? உண்மையை சொல்லிவிடு, ஏதாவது உதவி பண்ணும். உதவியெல்லாம் பண்ணும், ஆனால் அது மனசு தாங்காதே. ஐயையோ, அந்த குண்டு பூசணிக்காய் வந்தால் என்ன கொலையா கொன்று எடுக்குமே. என் புருஷனே வெளிநாட்டிலேருந்து வரவனே இப்போ தான் தடுத்து நிறுத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேனே. 2 ஒரே நேரத்தில் வந்ததுன்னா அவ்வளோதான், என் வேலை முடிஞ்சிச்சு. போய் சேர்ந்துட வேண்டியதான் எங்கேயாச்சும். நெட்டவள்ளி, பண விஷயம் என்னாச்சுடி? இதோ இன்னைக்கு பேங்க்குக்கு போய்டுறேன்க்கா, போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆமாக்கா, எனக்கு கூட இன்னும் 2 நாளையில் கிடச்சிரும்க்கா. நானும் கேட்டிருக்க இடத்துல ஒரு வாரமாச்சும் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கோச்சிக்காதக்கா, நல்லபடியாக பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம்க்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆமாம் ராசாமணியக்கா, பிள்ளைக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணிவிடுவோம், புள்ள நல்லா இருக்கும், நீ எதுவும் கவலைப்படாத. ஆமாம், உங்கள் அக்காட்டையும் பணங்காசு நிறைய இருந்துச்சுன்னா கேளேன். உனக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறாங்க? இங்கே பேர் அண்ணன் நேற்றுக்கெல்லாம் போய் வட்டி கடைக்காரவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு வராரு, பாவம் தானே அவரும். ஆமாம் ராசாமணியக்கா, வட்டிக்கெல்லாம் கொடுத்து நீலாம் மீண்டு வரவே முடியாது. ஏதோ இப்படி சொந்த பந்தத்துக்கிட்ட கைமாத்த வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு விட்டாதான்.
அது யோசனையாக தான் இருக்குது. இருந்தாலும் என் புருஷன்ட்ட கலந்துக்காம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அந்த ஆள்கிட்டையும் போய் பேசிக்கிறேன், சரியா? அம்மா என்னாச்சும்மா? ஏம்மா அப்படி ஒரு மாதிரி பயப்படுற மாதிரியே இருக்கிறீங்க? அம்மடி திரிசா நிசா உங்கள் பெரியம்மா வர்றாங்களாண்டா. ஐயா ஜாலி 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 ஜாலி. பெரியம்மா வர்றாங்களா? பெரியம்மா வந்தாலே ஜாலியாக இருக்குமே. இங்கே நின்றுக்கிட்டு என்ன பேச்சு? ம் என்னத்தங்க பேசுறது? எங்கள் அக்கா வருதான் ஊர்லேருந்து. உங்களே வச்சு சமாளிக்க முடியல, உங்கள் அக்கா வேறையே. அப்படின்னா வர வேண்டாம்னு ஃபோனை போட்டு சொல்ல வேண்டியதானே? நீங்களே சொல்ல வேண்டியது தானே. எங்கள் அக்கா வராலாம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோ அனுப்பணும். நம்ம உஷா கண்ணுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது அவளுக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சொன்னா தானே பணங்காசு எது இருந்தால் கொடுப்பாங்க. எனக்கு தெரியாது, அப்புறம் அவங்கவுங்க முடிவு. தெரியாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான். பார்த்துக்கலாம். அண்ணி ஒன்றும் ஒன்றை மாதிரி கிடையாது, அவங்க கொஞ்சம் நல்லவங்க தான். நான் பேசிக்கிறேன், உன் வேலையை பாரு. ஐயய்ய என்னடி நிசா, என்ன நடக்குது? அவர் பாட்டுக்கு அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு, அம்மா பாட்டுக்கு இங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கு. இன்னும் சமாதானத்துக்கே ஆகலையா? பெரியம்மா வரட்டும், வச்சு செஞ்சிருவோம். என்ன நிசா? கரெக்டடி, இதுதான் நல்ல சான்ஸு. பெரியம்மா மட்டும் வரட்டும், இதுங்க 2 பேர் குடுமையும் ஒட்ட நறுக்கிறோம்.